अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தாறு தாற்பரியந்தேர்ந்து. நம்மாழ்வார் தமிழ் மொழியிலே திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தார் என்கிறபடியினாலே அவர் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்களை கொண்டாடுகின்ற நாதமுனிகள், குறிப்பாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு பெருமை சொல்லுகின்ற நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் என்று அந்த திருவாய்மொழியாகிற திராவிட வேத கடல், அதாவது தமிழ் வேத கடல், அந்த திருவாய்மொழியை நான் வணங்குகிறேன் என்று அப்படி தெரிவித்தார். அப்படி அழகிய தமிழிலே வேதாந்த கருத்துக்களை எல்லாம் அருளி செய்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்ட மதுர கவிகள், அந்த நம்மாழ்வார் தமக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் பல பல பாசுரங்களிலே தெரிவித்து வருகிறார் தம்முடைய கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அதிலே கீழே 7வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார்? அந்த நம்மாழ்வார் என்னை கண்டார், அடுத்த கணம் என்னை கை கொண்டார் என்று, கண்டு கொண்டு என்று, கண்டு உடனே கொண்டு எனக்கு என்ன பண்ணினார் என்றால் என்னுடைய வல்வினைகள் பாவங்கள் அனைத்தையும் அவர் போக்கிவிட்டார். ஆகினாலே என்ன செய்ய போகிறேன்? அந்த ஆழ்வாருடைய பெருமையை நான் உலகமெல்லாம் சொல்லப் போகிறேன். எண்டிசையும் ஆழ்வாருடைய ஒரு பெருமைகளை அறிய இயம்புகேன், எண்டிசையும் அறிய ஆழ்வாருடைய பெருமையை இயம்புகின்றேன், தெரிவிக்கின்றேன் என்று தெரிவித்தார். அந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால் ஒண்டமிழ் சடகோபன் என்று அவர் புரிந்த அருள், ஒண்டமிழ் சடகோபன் அருள், அதை பற்றி நான் தெரிவிக்கப் போகிறேன் என்று தமிழ் மொழியிலே ஆழ்வார் அருளி செய்தார் என்று ஓர் அர்த்தத்தை 7வது பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே அவரை பார்த்து யாரோ கேட்டிருக்க வேண்டும், சுவாமி ஆழ்வார் தமிழ் மொழியிலே அருளி செய்தார் என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறீரே, அப்படி என்ன அது பெரிய காரியம்? தமிழ் மொழியிலே அவர் அருளி செய்தது என்ன? அதனுடைய பெருமை என்ன? அது இன்னும் சற்று விளக்கமாக சொல்லுமே. எம்பெருமானை காட்டிலுமா ஆழ்வார் உயர்ந்தவர் என்று கேட்க, ஆம், எம்பெருமானை காட்டிலும் ஆழ்வார் உயர்ந்தவர் தான். அவர் பண்ணியிருக்கிற மிகப்பெரிய உபகாரத்தை கேளுங்கள் என்று ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பெருமையை இந்த 8வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அடியவரென்புரா அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் எந்தமிழ் பாடினான் அருள் கண்டேன் எவ்வுலகினில் மிக்கதே. இந்த பாசுரத்திற்கு 2 வகையான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. பாசுரம் முழுமைக்குமே 2 வகையான விளக்கங்கள். அதாவது இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு நஞ்சியர், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்கின்ற ஆச்சாரியர்கள் 4வரும் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். அதாவது 11 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் எழுதினவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் 4 தான். இவர்கள் 4 பேரும் இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு முழுமைக்கும் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள். அதில் இந்த நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர்கள் 3வரும் ஒரு விதமாக பொருளை காட்டுகின்றார்கள். என்ன பொருள் என்றால் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற, அதாவது எம்பெருமானுடைய அருளை கொண்டாடுபவர்கள் அடியவர்கள். அடியவர்கள் என்றால் அவர்கள் எதை கொண்டாடுவார்கள் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய அருளைத்தான் கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியவர்கள் எம்பெருமானுடைய அருளை கொண்டாடுகிறார்கள் அல்லவா? அவர்களுக்காக நம்மாழ்வார் என்ன செய்தார் என்றால் அந்த அடியவர்கள் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அந்த அருமறை, அதாவது பெறுதற்கு அரியதாய் இருக்கக்கூடிய வேதங்கள், அந்த மிகவும் அருமையான மறை, மிகவும் அரிதான மறை என்றெல்லாம் கொள்ளலாம். அந்த அருமறையின் பொருளை அருளினான், அந்த வேதங்களுடைய அர்த்தங்களை
எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாக நம்மாழ்வார் அருளினார். நம்மாழ்வார் தான் நமக்கு வேதாந்த கருத்துக்களை எல்லாம் தமிழிலே கொடுத்தார். ஆயினால்தானே வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நாம் கொண்டாடுகிறோம். அப்படி நம்மாழ்வார் வேதங்களுடைய பொருள்களை நமக்கு முதலிலே கொடுத்தார் என்று சொன்னார். ஆஹா, அருள் கொண்டாடும் அடியவர்கள், அந்த அடியவர்கள் மகிழும்படியாக அருளினான். என்ன அருளினான்? அருமறையின் பொருளை அருளினான். அந்த வேதங்களினுடைய பொருளை நமக்கு நம்மாழ்வார் கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற பொழுது என்ன செய்தார் என்றால், அருள் கொண்டு இன்னும் மிக்க கிருபை கொண்டு அவர் ஒரு மற்றொரு உயர்ந்த காரியம் செய்தார். என்ன செய்தார் என்றால், அப்படி அருமறையின் பொருளை தாம் அருளி செய்கின்ற பொழுது மறுபடியும் அதை வடமொழியிலேயே தெரிவிக்காமல் என்ன செய்தார் என்றால், 1000 இன்தமிழ் பாடினான் என்று 1000 பாசுரங்கள், அதுவும் இனிய பாசுரங்கள் என்று சொல்லும்படியாக இன்தமிழ் பாடினான். இப்படி பாடினான நம்மாழ்வார், அவருடைய அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது. ஆஹா, அவருடைய அருள் என்றோ இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்தது என்று இப்படி அந்த மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த பாசுரத்திற்கு நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆகிய ஆச்சாரியர்கள் மூவரும் இதே பொருளைத்தான் காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள்? நம்மாழ்வார் வேதத்தின் பொருளை அருளி செய்தார். அப்படி வேதத்தின் பொருளை அருளி செய்கின்ற பொழுது அதை எல்லோருக்கும் புரியும்படியாக இனிமையான தமிழிலே அருளி செய்தார். அதுவன்றோ ஆழ்வாருடைய உயர்ந்த அருள் என்று இப்படி நமக்கு பொருள் காட்டினார்கள். ஆனால் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் மட்டும் வேறு விதமாக இதற்கு ஒரு பொருள் காட்டினார். என்னவென்றால், அந்த முதல் 2 வரிகள், அதாவது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் என்பது நம்மாழ்வாரை குறித்தது என்று மற்ற ஆச்சாரியர்கள் விளக்கம் அருளி செய்திருக்கிறார்கள். நம்மாழ்வார் அருள் கொண்டு 1000, அதாவது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புறுவதற்காக அருமறையின் பொருளை நம்மாழ்வார் அருளினார் என்று அப்படித்தானே காட்டினார்கள். ஆனால் அதை அப்படி காட்டாமல் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் என்ன காட்டினார் என்றால், பகவத் கீதையை அருளி செய்தவனான கீதாச்சாரியன் கண்ணபிரான் அவன் என்ன செய்தான் என்றால், அந்த வேதங்களுடைய பொருள்களை எல்லாம் கீதையிலே காட்டி கொடுத்தான் என்று அப்படி பொருள் சொன்னார். அதாவது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற, அதாவது எம்பெருமானுடைய அருளை கொண்டாடுகின்ற அடியவர்கள் எல்லாம் இன்புறும்படியாக அருமறையின் பொருளை, வேதங்களுடைய அர்த்தங்களை அருளினான் என்னால், அருளினான் என்பது நம்மாழ்வாரை அல்ல, பின் யாரை குறிக்கிறது என்றால், அருளினான் என்பது கண்ணபிரானை குறிக்கிறது. ஆக வேதாந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் சுருக்கமாக நமக்கு பகவத்கீதை என்கிற நூலாக அப்படி கொடுத்தான் கண்ணபிரான். சர்வோபனிஷதோ காவஹா பார்த்தோ தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீஹி போக்தா துக்தம் கீதாமிர்தம் மகத் என்ற ஸ்லோகத்திலே இது தெரிவிக்கப்படுகிறது. வேதங்கள் அனைத்திலேயும், உபனிஷத்துக்கள் அனைத்திலேயும் இருக்க கூடிய அனைத்து பொருள்களும் இந்த பகவத்கீதையிலே இடம்பெற்றிருக்கின்றன. ஆகையினாலே சர்வோபனிஷதோ, அதாவது எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்கள், அதை கறந்த ஆயன் கண்ணபிரான், அவன் கறந்து கொடுத்த பால்தான் பகவத்கீதை, கறப்பதற்கு காரணமாய் அமைந்த அர்ஜுனன் தான் அங்கே பசுவினுடைய கன்று என்று அந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஆகையினாலே வேதாந்தத்தினுடைய சாரத்தை, சுருக்கத்தை நமக்கு அருளினான். யார் அருளினான் என்னால், கீதாச்சாரியன் அருளினான். எங்கே என்றால் பகவத்கீதையிலே. ஆனால் அப்படி பகவத்கீதையாக அவன் அருளி செய்த பொழுதும் கூட வேதம் எந்த மொழியிலே அமைந்திருக்கிறதோ அதே மொழியிலே என்றோ இவன் இதையும் அருளிவிட்டான், கீதையும் அருளிவிட்டான் கண்ணன். ஆஹா, வேதமும் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது, கீதையும் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. அதை பார்த்தார் ஆழ்வார். ஆழ்வார் என்ன செய்தார்? மிக்க எம்பெருமானை காட்டிலும் அருள் கொண்டு என்ன செய்தார் என்றால் 1000 இன்தமிழ் பாடினான். அந்த வேதாந்த கருத்துக்களை, கீதையிலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை, பகவத்கீதையிலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை என்ன செய்தார் நம்மாழ்வார் என்றால் 1000 இன்தமிழ் பாடினான். 1000 பாசுரங்களாக இனிய தமிழிலே வைத்து நம்மாழ்வார் பாடினார். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், எந்த அருள் உலகத்திலே மிக்கது? மிக்கது என்றால் உயர்ந்தது என்று பொருள். உயர்ந்தது என்று சொன்னால் தாழ்ந்தது என்று ஒன்றை சொல்ல வேண்டும் அல்லவா? ஆயினாலே இப்படி அர்த்தம் காட்டினார் நஞ்சியர். பகவான் அருளி செய்த அருள் அது சற்று தாழ்ந்தது. அவன் வேதாந்தத்தினுடைய சாரத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தான். ஆனாலும்
வடமொழியிலே கொடுத்து விட்டான். ஆகையினாலே அவனுடைய அருளை காட்டிலும் எது மிக்கது என்றால் 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது. பாடினானான நம்மாழ்வார் அதை தமிழிலே பாடினார். மறுபடியும் வடமொழியிலே சொன்னால் வடமொழி அறியாதவர்கள் எப்படி அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள முடியும்? அதிலேயும் கூட வடமொழியிலே அருளி செய்தபடியால் என்றோ அதற்கு அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்று யார் யார் எந்தெந்த மதங்களை பின்பற்றி இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த பகவத்கீதைக்கு உரை எழுதுகிறார்கள். இது எங்கள் மதத்தை தான் சொல்லுகிறது என்று அவரவர்கள் எழுதி போந்தார்கள். ஆனால் அழகான தமிழிலே நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்திற்கு விசிஷ்டாத்வைதிகளை தவிர, வைணவர்களை தவிர இன்னொருத்தர் உரை எழுத முடியுமோ? இது எங்களுடைய மதத்தையும் கூறுகிறது என்று வேறு யாராவது கூற முடியுமோ? அது வைணவத்தினுடைய கருத்துக்களை, விசிஷ்டாத்வைதத்தினுடைய கருத்துக்களை நன்றாக நிலைநாட்டி தருவது தமிழிலே அமைந்த திவ்ய பிரபந்தமான இந்த திருவாய்மொழி அன்றோ. ஆகையினாலே அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடி, அதிலேயும் 1000 என்னால் மிகவும் சுருக்கமாகவும் அல்லாமல் மிக மிக மகாபாரதம் போலே 1,00,000 ஸ்லோகங்கள் என்று விரிவாகவும் இல்லாமல் 1000 என்று ஒரு எண்ணிக்கையிலே வைத்து இப்படி இனிய தமிழிலே பாடினாரே. அப்படிப்பட்ட பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது. இப்படி பாடின நம்மாழ்வாருடைய அருள் என்றோ இந்த உலகத்திலே மிக மிக உயர்ந்தது. ஆஹா, கீதாச்சாரியனுடைய அருளை காட்டிலும் நம்மாழ்வாருடைய அருள் மிக மிக உயர்ந்தது என்று இப்படி இந்த பாசுரத்திற்கு பொருள் அருளி செய்கிறார் நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர். மிக அற்புதமான பொருள். ஆஹா, கண்ணபிரானுடைய அருளை காட்டிலும் அந்த கண்ணனையே எல்லாமுமாக கொண்டிருந்த நம்மாழ்வாருடைய அருள் அது நமக்கு மிக உயர்ந்தது என்று நம்மாழ்வாரை இந்த பாசுரத்திலே முதகவி ஆழ்வார் கொண்டாடினார். இன்னமும் கொண்டாடுகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.